ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சில்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பார்ட்டி வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஃபங்க்ஷன் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல்னே சொல்லலாம். ஏன்னா டிஷ்யூ சில்க் சாரீ, ஓகேங்களா. இது வந்து நீங்கள் எப்படி காதி ஜார்ஜெட் காதி டிஷ்யூ இந்த மாதிரிலாம் இப்போ ஆன்லைனில் பார்த்துட்ருக்கீங்களா? நம்ம சேனல்லையும் வெரி சூன் வந்து அந்த காதி டிஷ்யூ சில்க் சாரீஸ் நிறைய பேர் கமெண்ட்டில் கூட போட்டிருந்தீங்க, பர்சனலாகவும் கேட்டிருந்தீங்க. ஸோ காதி டிஷ்யூ சில்க்ஸ் வெரி சூன் வரப்போகுது அட் பெஸ்ட் ரேட்டில். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட் ரேட்டில் நம்ம ஜேகே சில்க்ஸில் உங்களுக்கு இருக்குது, ஆன் தி வேல் இருக்குது, ஓகேங்களா. சேம் அந்த கைண்ட் ஆஃப் வந்து ஒரு சாரீ தான். பட் ஆனால் காதி டிஷ்யூ அப்படிங்கிறது டோட்டலி வந்து வேறு மெட்டீரியல். பட் இந்த அளவுக்கு கண்டிப்பாக ஷைனிங் அப்படிங்கிறது அது இருக்குமான்னு எனக்கு சொல்ல முடியாது. பட் இது வந்து மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சாஃப்ட்னா சாஃப்ட்டு, ஒரு நைஸ் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஃபைன் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபைன் குவாலிட்டி தான் இந்த மெட்டீரியல், ஓகேங்களா. ஒரு சில்கில் ஒரு வந்து டிஷ்யூ மிக்ஸ் பண்ணால் ஒரு எப்படி ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் இது. ஏன்னா டிஷ்யூனாலும் ரொம்ப டிஷ்யூவை வந்து கோல்டாக அப்படியே அடிக்கிற மாதிரி இல்லாமல், அதே மாதிரி சில்கின்னா ரொம்ப சில்க்கு மட்டும் இது பண்ணாமல் ரெண்டுமே ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே சில்கையும் அந்த ஜரியையும் டிஷ்யூவையும் பிளெண்ட் பண்ணி ஒரு வியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட ஆங்கிள் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. ரியலி சொல்கிறேன், கையில் டச் பண்ணும்போது அதனோட ஃபீலிங் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பர் சாஃப்ட் அண்ட் சூப்பர் மெட்டீரியல்னு சொல்லலாம். இதில் வந்து ரெண்டு குவாலிட்டி இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஜரியை வச்சு, ஒன்று வந்து ஒரு நார்மல் பிரைட் ஜரின்னு சொல்கிறாங்க, அது வந்து லோ குவாலிட்டி ஜரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 600 kg ஜரின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டி ஜரி, ஓகேங்களா. அதில் வரும்போது தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ், இந்த இது எல்லாமே, இந்த லுக்கு, இந்த ஷைன் எல்லாமே தெரியும். லோ குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு இந்த ஷைனிங் வந்து கண்டிப்பாக வராது, ஓகேங்களா. அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு டல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹை குவாலிட்டி ஜரி யூஸ் பண்ணி வியூ பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இந்த சாரியோட கான்செப்ட் பார்த்துலாம், டிசைன் பார்த்துடலாம். ஒரு சூப்பரான ஒரு பார்டர்லெஸ் சாரீ, ஓகேங்களா. நாம் பனாரசி டிஷ்யூவில் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கும். பட் ஆனால் இது மாதிரி இது ஒரு ட்ரெண்டியான டிசைன், ஓகேங்களா. ஒரு மாடர்ன் லுக் வேணும், ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிசைனுக்கு போகலாம். ஒரு பார்டர்லெஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டின் பார்டர் மாதிரி, ஓகேங்களா. ஒரு சில்க் பார்டர் மாதிரி இதில் வருது உங்களுக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்து சரியும் சில்க்கும் மிக்ஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க்கு மட்டுமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய புட்டாஸ், ஓகேங்களா. இந்த மாதிரி பெரிய புட்டாஸ் வந்து ஆல் ஓவர் த சாரீ எண்டு வரைக்கும் உங்களுக்கு வரும், ஓகேங்களா. ஸோ ஒரு பார்டர்லெஸ் கம் ஒரு புட்டா சாரின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இது டாப் சைட் பார்டர், பாட்டம் பார்டர், ஒரு மேங்கோ எல்லோ கலர். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ எல்லோ, லாங் ஆங்கிளில் காமிக்கிறேன். அதுக்கு வந்து பிங்க் கலர், ஓகேங்களா. நம்மளோட டிஷ்யூ க்ரஸ்டு டிஷ்யூவில் இந்த கலர் தான் அந்த அளவுக்கு நம்மளோட ஃபாஸ்ட் செல்லர்னு சொல்லலாம். சேம் அதே கலர், ஓகேங்களா. அந்த சேம் பிங்க்கு, அதுக்கு வந்து மேங்கோ எல்லோ பார்டர். அதில் மட்டும் இல்லாமல் நடுவில் இந்த ஃப்ளோரல் புட்டாஸ், ஓகேங்களா. இந்த சாரியோட பிக்சர் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த சாரியோட பல்லு இந்த மாதிரி எல்லோ கலர் சிம்பிள் பல்லு, ஓகேங்களா. இதனோட ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட், ஓகேங்களா. பியோர் எல்லோ ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட். இதுவும் உங்களுக்கு டிஷ்யூவும் சில்க்கும் பிளெண்ட் ஆகி இருக்கிற அதே மெட்டீரியல் தான், ஓகேங்களா. இதுக்கு இந்த மாதிரி டசல் ஒர்க் சாரீ ஃபுல்லாக வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே அந்த டிஷ்யூ தெரியுது இல்லைங்களா, இது குவாலிட்டி டச் பண்ணி நீங்கள் வாங்கும்போது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சாரீ வந்து இந்தளவுக்கு பட்டர் சாஃப்ட் மாதிரி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குவாலிட்டியான ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து ரெண்டு குவாலிட்டி இருக்குது. ஒன்று வந்து லோ குவாலிட்டி, இது வந்து ஹை குவாலிட்டி சாரீ யூஸ் பண்ணின சாரீ, ஓகேங்களா. ஸோ இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 1050 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி, ஓகேங்களா. இந்த சாரியோட ரேட்டு 1050. கான்ட்ராஸ்ட் பல்லு, அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு எல்லோ கலர் பார்டர் கலர்லேயே. சாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் கலர், ஓகேங்களா. சூப்பரான பிங்க். க்ளோஸர் வியூவில் காமிக்கிறேன், கலர் தெரியல, டார்க் ஆங்கிளில் ஓகேங்களா. பிங்க்கு வித் எல்லோ கலர், ஜஸ்ட்டு 1050 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. ரொம்ப சாஃப்ட், 100% சாஃப்ட். டிரான்ஸ்பரன்சி பற்றி கேட்டிங்கன்னா இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டும் கிடையாது, ரொம்ப திக்கும் கிடையாது, ஒரு மீடியம். அவ்வளோவா பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல, ஓகேங்களா. சிங்கிள் ப்ளீட்லேயும் தாராளமாக நீங்கள் கட்டலாம்.
ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. ஒரு ஷிஃபான் ஜார்ஜெட் மெட்டீரியல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு எலைச்சி க்ரீன் கலர், அதுக்கு எல்லோ கலர். ஷைனிங் வந்து இப்படி காமிக்கும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த இடத்துல? சூப்பரான மெட்டீரியலுங்க. நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு சூப்பரான மெட்டீரியல். ஸோ இந்த சாரியோட வியூ பாருங்கள். ஓகேங்களா. பல்லு எல்லோ கலர் பல்லு, அதே மாதிரி எல்லோ கலர் ப்ளவுஸ், கோல்டன் எல்லோ. ஓகேங்களா. சாரியோட கலர் எலைச்சி க்ரீனுக்கு ஒரு எல்லோ கலர். இது நல்ல ப்ராப்பர் எல்லோ. இது வந்து இது டர்மரிக் எல்லோ மாதிரி. ஓகேங்களா. ப்ராப்பர் எல்லோ, லெமன் எல்லோன்னு கூட சொல்லலாம். மேங்கோ எல்லோ மாதிரி வராது. ஃபஸ்ட்டில் பார்த்தது வந்து நல்ல மேங்கோ எல்லோ, ஒரு ஆரஞ்சு ஷேடு இருந்தது. ஓகேங்களா. சூப்பரான ஷைனிங்கான மெட்டீரியலுங்க. சாஃப்ட் பனாரசி டிஷ்யூனாவே ஃபஸ்ட்டு அது கேட்பேன், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அந்த மாதிரி நினைக்கிறவங்க. ஆனால் டிஷ்யூ கட்டணும், நிறைய நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற இந்த மடிப்புலேயே உங்களுக்கு தெரியுதுங்க இல்லையா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் இந்த அளவுக்கு மடிக்க முடியும்னு பாருங்கள். ஸோ சூப்பர் சாஃப்ட். நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலர், ஒயிட் கோல்டு கலர். ஓகேங்களா. ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சாண்டில் கலர் மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஓகேங்களா. ஒரு வெண்பட்டு கலருக்கும் சேராமல் இந்த வாட்டர் கோல்டு சரியும் ஒரு ஒயிட்டும் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி வியூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒயிட் கோல்டு கலர். இந்த கலர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா வந்து ஒரு இதில் வந்து இந்த ஷேடு தான் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஷேட்ஸ் தான் இப்போ எல்லாமே இந்த ஆக்ட்ரஸ் எல்லாமே என்ன ஷேட்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸில் கட்டுறாங்களோ அது வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஷேடு இது. ஓகேங்களா. இதனோட பிக்சர்ஸ் வந்து நான் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பிக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸாக்ட் கலர் தெரியும். ஓகேங்களா. இதுக்கு எல்லோ. இது வந்து பல்லு, ப்ளவுஸ் இதே தான், சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா. ப்ளவுஸ் சூப்பர் கலருங்க. இது கோல்டு கட்டணும் அப்படின்னு ஷேட் கட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கலருக்கு போங்க. சூப்பரான ஷேடு. ஈச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 to 9 பீசஸ் இருக்குது. ஸோ எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ தெரியறது தான் உங்களுக்கு வந்து ரியல் கலர். நெக்ஸ்ட்டு கலர் நம்ம சேனலில் இப்போ நிறைய ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனா அது இந்த ப்ளூ ஷேடு தான். இந்த மெட்டாலிக் ப்ளூ ஷேடு தான். க்ரஷ்ட் ஆகட்டும், எல்லா டிஷ்யூ சேரீலுமே நமக்கு வந்து இந்த ப்ளூ ஷேடு தான் இப்போ வந்து டாப் செல்லராக போயிட்டுருக்கு. ஸோ இந்த சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன், எலைச்சி க்ரீன். ஓகேங்களா. க்ரீனும் எல்லோவும் மிக்ஸ் ஆகி வியூ பண்ண எப்படி இருக்குமோ அந்த ஷேடு. ஓகேங்களா. எலைச்சி க்ரீன். இது வந்து ப்ளூ, மெட்டாலிக் ப்ளூ தெரியுதுங்களா. இந்த இடத்துல ஷைனிங் வந்து எனக்கு வந்து இந்த லைட்டிங் கம்மியாக தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த ஷைனிங் வந்து காமிக்க முடியல. ஸோ இது வந்து பல்லு அண்ட் தென் ப்ளவுஸ். ஓகேங்களா. ஜஸ்ட்டு 1050 ஃப்ரீ ஷிப்பிங். நார்த் இந்தியா வந்து 30 rupees எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டல் ஷேட். ஓகேங்களா. லைட்டு பிங்க், பேபி பிங்க்கில் உங்களுக்கு கோல்டு டிஷ்யூ கலர் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் பிங்க். ஓகேங்களா. பீச் மாதிரி இது வரும் உங்களுக்கு, பீச்சிஷ் பிங்க்கு. ஆனால் பிங்க்கு தான் இது. இது வந்து பேஸ்டல் பிங்க். ஓகேங்களா. ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த டிஷ்யூ இருக்கிறதுனால அந்த ஒரு இது மாதிரி உங்களுக்கு வருது, அந்த வரி வரியாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் வீடியோவில் மேபி. பட் ஆனால் ரியலி இது வந்து அந்த மாதிரி இருக்காது, டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த லைட்டோட இது வந்து லூமினஸ் தான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்படி அலையாக தெரிகிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நேரில் இருக்காது. ஜஸ்ட்டு பிளெயினாக நல்லா சூப்பராக இருக்கும். ஷைனிங்கான ஒரு மெட்டீரியல் தான் உங்களுக்கு இது. ஓகேங்களா. லைட் பேபி பிங்க், ஆனியன் பிங்க்குன்னு சொல்லலாம். ஆனியனோட பீல் இருக்கு இல்லையா, அந்த கலர் வரும். ஓகேங்களா. ஸோ ஆனியன் பீல் பிங்க். அதுக்கு எல்லோ கலர் பார்டர், பல்லு அண்ட் தென் ப்ளவுஸ். ஓகேங்களா.